டின்னருக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும், அதே வேளையில டேஸ்டியாக இருக்கணும், பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சிக்கனை வந்து கொஞ்சம் தின்னான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இதை வந்து ரெஸ்ட்டுக்கு விடணும்னாலாம் கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து அடுத்த பேனில் நான் மொத்தம் இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பேனில் சேர்த்துட்டு சூடானதும் சிக்கனை போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி அந்த தண்ணி எல்லாம் வற்றி வரும்போது இப்போ பேன்லேருந்து எடுத்து மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் மீதம் இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தூளா நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ணது, அப்புறமா கேப்சிகம், இது கூட உங்களுக்கு விருப்பமான கேரட், ப்ரொக்கோலி எது வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா சாஃப்டா வெந்துடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியா நான் இங்க வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல போட்டு வதக்கலாம். அவ்வளவுதான். செம்ம டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி இது. நல்ல சூடான சாஃப்டான சப்பாத்தியோட உள்ள வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.